போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குகளை தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இப்போது கைதாகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழில் முன்னணி நடிகராக இருந்து திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவங்க சொன்ன கருத்து உண்மையாக தானே சார் ஆகியிருக்கு? இது குறித்து உங்களோட பார்வை? நாங்கள் ஏற்கனவே டாஸ்மார்க்ன்ற போதையை விற்கிறோம். அதை விட்டுட்டு நீ ஏன்டா கன்றாவையை குடிச்சிட்டு நாசமாக வரீங்க, அதனால் நாங்கள் விற்கிறது வாங்கி குடிங்க, நாசமானாலும் எங்களுக்கு லாபம் அப்படின்றது. அல்லது இங்கே பப்பு கிப்புன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்களே, எல்லாம் என்ன நடக்குது? வெறும் ஒயின் குடி தான் ஆடுறானுங்களா எல்லாமே? இந்த ஈசிஆரில் போய் பாருங்கள், எல்லாம் ரிசார்ட் வச்சுருக்காங்களே, என்ன நடக்குதாங்க? இதெல்லாம் போலீஸுக்கெல்லாம் தெரியாதா? தமிழக அரசுக்கு தெரியாதா? அப்புறம் ஹாப்பி ஸ்டேட்ன்றது எல்லாருமே வந்து வாரம் முழுக்க உழைச்சிட்டு வார இறுதியில் அவங்க என்ஜாய் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ணுற ஒரு இடமா தான் அதை பார்க்குறது. தெருவில் போய் கேட்க பக்கம் சிரிக்குது, ஒரு ட்ரெஸ் பாஸ் ஆகுது. என்னடா சொல்ல புரியல. அது நீ போய் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா கணவன் பிள்ளைங்கிட்ட ஜாலியாக சிரித்து பழகுது, அது இயற்கையானது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஸ்ரீகாந்துக்கு சப்ளை பண்ணவங்க யார் சார்? யாருமா? பெங்களூர்ல இருந்து ஜான் ஒருத்தர் அப்படின்றாங்க. அவர்கிட்ட ஜானுக்கு எங்க இருந்து? ஜானுக்கு எங்க? அவர் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அங்கிருந்து அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்கேருந்து வந்து எப்படி விமானத்திலேருந்து இது அந்த மாத்திரை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சரி இந்தியா முழுக்க வந்து சர்வசாதாரணமாக விற்பனை செய்யலாம். சசிகலான்னு ஒரு பெண், நம்ம சசிகலா இல்லைங்க, ஜெயலலிதா தோழி இல்லைங்க, மும்பையில் சசிகலா பிரபல ரவுடி தாதா, பெண் தாதா. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சினிமா தேட்டரில் பிளாக்ல டிக்கெட், இந்த மெபட்ரன் விற்று இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக, அது குறைஞ்சி 10 வருஷமாக பிடிக்க முடியும். இப்போ தான் சமீபமாக தான் பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்கிட்டே 500 கோடி கிட்ட கைப்பற்றிடுச்சான். போதை இல்லாத யாருமே இல்லை. அவங்களால அப்படியே அந்த டைமிங் ஜோக்கு, அந்த டைமிங் டைலாக்கு, அந்த டைமிங்கில் வந்து அந்த டான்ஸு எல்லாத்துக்கும் போதை தேவைப்படும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குகளை தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இப்போது கைதாகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு காலத்தில் தமிழில் முன்னணி நடிகராக இருந்து திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு குறித்து பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மட்டும் கிடையாது, இவங்க வந்து இதில் பலிக்கடா ஆக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாடகி சுசித்ரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க பேசும்பொழுது எல்லாருமே அவங்கள சேர்ந்து வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அவங்க பேசுனதை மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ அவங்க சொன்ன கருத்து உண்மையாக தானே சார் ஆகியிருக்கு? இது குறித்து உங்களோட பார்வை? இல்லை, நிச்சயம். அதான் சுசித்ரா விஷயத்தை வந்து காவல்துறை அப்போவே வந்து விசாரணை வலயத்தில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா எல்லாருமே மாட்டியிருப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து இப்போ வந்து தமிழக அரசு வந்து ஏதோ ஸ்ரீகாந்தை கைது பண்ணிட்டாங்க, அப்புறம் இன்னொரு நடிகரை கைது பண்ணிட்டாங்க. அதனால் போதை ஒழிப்பு விஷயத்தில் தமிழக அரசு தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. உண்மை அப்படி இல்லை. நாங்கள் ஏற்கனவே டாஸ்மார்க்ன்ற போதையை விற்கிறோம். அதை விட்டுட்டு நீ ஏன்டா கன்றாவையை குடிச்சிட்டு நாசமாக வரீங்க, அதனால் நாங்கள் விற்கிறது வாங்கி குடிங்க, நாசமானாலும் எங்களுக்கு லாபம் அப்படின்றது தமிழக அரசினுடைய அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை இருக்குது. ஏன்னு சொன்னால் விற்கிறவனை கைது பண்ணலையா, உற்பத்தி செய்கிறவனை கைது பண்ணலையா, அடிக்கிறவனை கைது பண்ணாங்களா? அடிக்கிறவனை கைது பண்ணணுன்னா 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே கைது பண்ண முடியாது. 10 லட்சம் பேர் மாணவிகளே இன்றைக்கி நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அவங்களால கைது பண்ண முடியுமா? அல்லது இங்கே பப்பு கிப்புன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்களே, எல்லாம் என்ன நடக்குது? வெறும் ஒயின் குடிச்சிட்டு தான் ஆடுறானுங்களா எல்லாமே? முழுக்க முழுக்க போதை வசதிகளை பயன்படுத்தி தான் ஆடுறாங்க. இந்த ஈசிஆரில் போய் பாருங்கள், எல்லாம் ரிசார்ட் வச்சுருக்காங்களே, என்ன நடக்குதாங்க? இதெல்லாம் போலீஸுக்கெல்லாம் தெரியாதா? தமிழக அரசுக்கு தெரியாதா? எல்லாமே அங்கே அப்படி தான் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஈசிஆரில் வந்து ஜெயமாறனுடைய மகன் ஹசன் மௌலானான்னு ஒரு எம்எல்ஏ இருக்கானே, அவனுடைய ரிசார்ட்டில் வெளிநாட்டு மது வகைகளும் வெளிநாட்டு போதை வசதிகளும் அங்கே கண்டெடுக்கப்பட்டுதாங்க. என்ன ஆச்சு அந்த வழக்கு? கூட்டணி கட்சி, கூட்டணி எம்எல்ஏன்றதுனால அந்த விஷயத்தை அப்படியே விட்டாங்க. இதேமாரி வந்து தொடர்ந்து வந்து இதேமாரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடத்துகிறாங்க. அங்கே என்ன போதை வசதி தானே விநியோகமாகுது. அப்புறம் ஹாப்பி ஸ்டேட்ன்றது எல்லாருமே வந்து வாரம் முழுக்க உழைச்சிட்டு வார இறுதியில் அவங்க என்ஜாய் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ணுற ஒரு இடமா தான் அதை பார்க்குறது. தெருவில் போய் கேட்க பக்கம் சிரிக்குது, ஒரு ட்ரெஸ் பாஸ் ஆகுது. என்னடா சொல்ல புரியல. அது நீ போய் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா கணவன் பிள்ளைங்கிட்ட ஜாலியாக சிரித்து பழகுது, அது இயற்கையானது. இது ஏதோ ஒரு சுவிட்சு போட்ட மாரி
போய் வாரத்துக்கு ஒரு நாள் கேட்க பக்கன்னு தெருவில் நின்று சிரிச்சா ஸ்ட்ரெஸ் போயிடுமா? அது வந்து உருவாக்குனது யாருன்னா மாஃபியாக்கள், போதை மாஃபியாக்கள் தான் இந்த இதுவை உருவாக்குனாங்க. அதில் ஒரு 10% நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையான இதில் வந்து போகலாம். ஆனால் 70%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போதை மாஃபியா ஏன்னா அங்கே வரக்கூடிய இளைய மாணவிகளுக்கு அந்த போதை வசதிகளை அடிமையாக்கணும். அதுதான் அவங்களுடைய சிஸ்டம். இப்போ எல்ஜிபிடிக்யூன்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் என்ன, அதுவும் எல்லாம் போதை மாஃபியாக்கள் தான் அது முதல்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எறியணும். அதை விட்டு இலையை உடைச்சா இன்னும் வளரதான் செய்யும். அடிக்கிற ஸ்ரீகாந்தை கைது பண்ணுறீங்க, ஸ்ரீகாந்துக்கு சப்ளை பண்ணுறவங்க யாரு? இந்த பார் உரிமையாளரை இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுக்கான காரணம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஸ்ரீகாந்துக்கு சப்ளை பண்ணவங்க யார் சார்? யாருமா? இந்த பெங்களூர்ல இருந்து ஜான் ஒருத்தர் அப்படின்றாங்க. அவர்கிட்ட ஜானுக்கு எங்க வந்து அவர் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர், அங்கிருந்து அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்கேருந்து வந்து எப்படி விமானத்திலிருந்து வானத்திலிருந்து கொட்டிட்டாங்களா? இதெல்லாம் சும்மா அதோட முடிக்கணும் வழக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க மொத்த வியாபாரிகள் என்னன்றது தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. பம்பாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் கோடிக்கு போதை வசதிகளை கைப்பற்றி இருக்காங்க. அதில் வந்து மெபட்ரோன்ன்ற ஒரு டேப்லெட், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து அந்த டேப்லெட் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த டேப்லெட் எப்படின்னு சொன்னால் பேசுகிறதோ எழுதுறதோ ஒரு ஊக்கம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு, புரியுதுங்களா அவனுக்கு, அதுக்காக பயன்படுத்துங்க. அதன் பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு 50 பேர் கொண்ட குழு உட்காந்து செக் பண்ணும்போது 25 பேருக்கு அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. 25 பேருக்கு மாத்திரை கொடுக்காமல் இருக்கும்போது அது ப்ளஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அவனுடைய நினைவு ஆற்றல் எல்லாமே ப்ளஸ் ஆகுது. அப்படியே அது எப்படி ப்ளஸ் ஆகுதோ அப்படியே மைனஸ் ஆகிட்டே போய் அவன் வந்து ஒரு மோசமான நிலைக்கு போகிறான் அந்த மெபட்ரான். அதன் பிறகு தான் வந்து ஐரோப்பிய நாடுகளும் எல்லாமே வந்து தடை பண்ணாங்க. அந்த மாத்திரை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சரி இந்தியா முழுக்க வந்து சர்வசாதாரணமாக விற்பனை செய்கிறாங்க. சசிகலான்னு ஒரு பெண்ணு, நம்ம சசிகலா இல்லைங்க, ஜெயலலிதா தோழி இல்லைங்க, மும்பையில் சசிகலா பிரபல ரவுடி பெண் தாதா. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சினிமா தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்குமா. இந்த மெபட்ரான் விற்று இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக, அது குறைஞ்சி 10 வருஷமாக பிடிக்க முடியாது. இப்போ தான் சமீபமாக தான் பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்கிட்டே 500 கோடி கிட்ட கைப்பற்றிருக்காங்க. 500 கோடி ரூபா கைப்பற்றிருக்காங்கன்னா அவங்க அந்த சசிகலா முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்தியா முழுக்க விநியோகிக்கிறாங்க. மும்பையிலேருந்து வேறு தமிழ்நாடு உட்பட எல்லாமே. அந்த மாத்திரைக்கு என்ன பேர் தெரியுமா அவங்களுக்கு? ஷார்ட்கட்டா மாத்திரை அப்படின்னு கேட்கறது இல்லை, மியா கோடுவேர்டா. மியான்னு சொன்னால் அது ஃபேமஸ் அந்த மாத்திரை. அது வந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து வச்சுக்கல. இப்போ நீங்களே வந்து அம்மா அந்த மாத்திரை கொடுமா, தலைவலி இதை எடுத்து அங்கே வச்சுருக்க மாதிரி எடுத்துன்னா அம்மாவை எடுத்து வந்து கொடுக்கும். நீங்கள் அம்மா முன்னாடியே அப்பா முன்னாடியே எடுத்து பாயில் போட்டுக்கலாம், புரியுதுங்களா? எதுவும் தெரியாது. அந்தளவுக்கு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய போதை வசதிகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்குது, புழக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே யாருக்கு தெரியும்? தமிழக காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை நினச்சா எல்லாமே ஒழிக்கலாம். அதை விட்டுட்டு அடிக்கிறவனு, நேற்று கூட ஐஸ் ஹவுஸில் 3 பேரை பிடிச்சிருக்காங்க, அடிக்கிறவனை பிடிச்சிருக்காங்க. அதில் சாமானியர்கள் இல்லை ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக இருந்து இப்போ வாய்ப்புகள் இல்லாமல் இருக்க இந்த நடிகர்கள்லாம் பிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து சுசித்ரா ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டிகளில் வெள்ளி தட்டு தாம்பாளத்தில் வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விருந்து குறித்து இது வரைக்கும் எந்த விசாரணையும் நடத்தாமல் இருக்கு. இல்லை, நான் ஆரம்பத்தில் நான் சுசித்ரா பேசுனது சும்மா விளையாட்டுக்கு பேசலை, இது உண்மைதான். இது காவல்துறை விசாரணைக்கு எடுக்கணும் சொல்லிட்டு தான் இருக்கு. நம்ம நிறைய வீடியோவும் நான் பேசியிருக்கேன் அதை பற்றி, புரியுதுங்களா? அப்போ கமல்ஹாசன் கிட்ட விசாரணை வளையத்துக்கு கொண்டு வாங்க, விஜய் கிட்ட விசாரணை வளையத்துக்கு கொண்டு வாங்க, இன்னும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் எல்லாரையும் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தால், இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீகாந்தி அதை இன்னொரு பையனையும் சோதனை பண்ணதுனால அவங்க அடிக்கிறது தெரியும் இல்லையா? இவங்களையும் சோதனை பண்ணுங்க. அவங்கள எட்ட முடியாத தூரத்தில் காவல்துறை இருக்கு. இல்லை, விஜயை தூக்கிட்டு போய் வச்சு சோதனை பண்ணுங்க, கமலஹாசன் தூக்கி வச்சு சோதனை பண்ணுங்க. கமல்ஹாசன் தான் எம்பி ஆயிட்டாரு. எம்பி ஆகுனா அடிக்கலாமா? சிக்கல் இருக்கும் அதில். இல்லை, எம்பி ஆனா அடிக்கலாம்னா மற்றவங்களையும் ஏன் கைது பண்ணுறீங்க? விஜயை தூக்கிட்டு இது பண்ணுங்க, ரஜினிகாந்த், எல்லாரும் நடிகருக்கு மட்டும் இல்லை, நடிகைகளே சொல்கிறேன், எல்லாம் போதை வசூல் தான் அப்படியே
இது இருக்காங்க. இது மட்டும் இல்லை, சின்ன திரையில் எடுத்துங்க, சின்ன திரையில் இந்த விஜய் டிவிலலாம் பண்ணுறாங்கல்ல, எல்லாமே இந்த மாதிரி போதை மருந்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான். யாருமே ஒருத்தர் கூட இல்லை மாட்டோம். அந்த டைமிங் காமெடிக்காக, அந்த டான்ஸுக்காக, அந்த குயிக் ஷோ, அந்த ஷோ, இந்த ஷோ எல்லாமே இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ கமலஹாசனுடைய பார்ட்டியிலே வந்து வெள்ளி தட்டில் வச்சு கொகைன் விநியோகிச்சாங்கன்னு சொல்லி சுசித்ரா சொல்லுது. அப்போ இவர் நடத்துகிற பிக் பாஸில் வந்து எவ்வளோ நடந்திருக்கு? பிக் பாக்ஸில் போதை வஸ்து விநியோகம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு மாதமா 2 மாதமா அதில் இருக்குது 100 நாட்கள் இருக்குன்னா போதையில் கடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஜக்கி வாசுதேவ் மடத்துக்கு உள்ள ஒன்ஸ் போயிட்டேன்னா ரிட்டர்ன் ஆகிறதே இல்லையா? இப்போ அங்கதான் 60 கேமராக்கள் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாமே வந்து மக்களோட பார்வையில தான் நடக்குது. அதுல எப்படி சார் பாத்ரூம்லயும் கேமரா வச்சிருந்தாங்க? பாத்ரூம்ல விநியோகிக்கப்படுதுன்றீங்களா? எடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணும்போதே கேமராலாம் வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டா எத்தனை பெட்டி போச்சு இல்லையா? நீங்களே நானும் உட்காந்து பார்த்தேன் என்னென்ன போச்சு உள்ள, என்னென்ன வருது வெளியே. கேமரா இருக்கிறது என்ன, அப்படியே உட்காந்து அந்த பேசிக்கிறது, படுத்துக்கிறது, இது மட்டும்தான் கேமரா இருக்குது. அந்த சமையல் கட்டில் வேலை போகிறது, அங்கே சண்டை போகிறது, இது மட்டும்தான் கேமரா இருக்குது. ஒட்டுமொத்தமாக கேமரா இருக்குது. இப்போ சண்டே ஒரு ட்ரிகராகி அவங்க சண்டை போடுறதுக்கு காரணமே இதுதான் சொல்கிறீங்களா சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அப்படி ஒரு போதைகளே அடிமையாகி, இதுதான் அவங்களுடைய இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இது மேற்கத்திய கலாச்சாரம். இனி மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் அங்கேயே இதெல்லாம் விட்டுட்டானுங்க, எக்ஸ்பிரே ஆகிடுச்சு அங்கே. ஆனால் இங்கே பிடிச்சிட்டு இந்த நடிகர்கள், இந்த கூத்தாடிகள் இப்படி வச்சுட்டு பண்ணுறாங்க. விஜய் கூட பாருங்கள், த்ரீஷா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு. அதில் வந்து அந்த நாயை இப்படி வச்சு கொஞ்சம் விஜய் கொள்வான். கண்ணு பார்த்தீங்களா? மாத்திரை போட்ட மாதிரியே இருக்கும். அவன் பார்த்தாவே தெரியும், அது நல்லா தெரியும் சார். மேலே பார்க்கும்போது எல்லாரோட கண்ணும் அப்படி தான் சார் இருக்கும். இல்லை, நிகழ்ச்சியிலே விஜய் பாருங்க நீங்கள். நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் சோதனை சோதனைக்கு ஆட்படுத்துங்க. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, விஜய் சோதனைக்கு ஆட்படுங்க. அதே பொது வாழ்க்கைக்கு வராத ரஜினியெல்லாம் விட்டுருங்க. பொது வாழ்க்கைக்கு வந்த விஜய், கமலஹாசன், இன்னும் யார் திரைத்துறையில் இருந்தாலும் நடிகர்கள்னு குறிப்பிட்டு பேசும்பொழுது நம்ம விஜய், கமல்ஹாசன் இவங்களை பற்றி பேசுகிறோம். நடிகைகள்னு பேசும்போது யார் இருக்காங்க சார்? நடிகை எல்லாமே தான்மா, எல்லா நடிகைகளுமே எல்லாமே அதுதான். போதை இல்லாத யாருமே இல்லை. அவங்களால அப்படி அந்த டைமிங் ஜோக்கு, அந்த டைமிங் டைலாக்கு, அந்த டைமிங்கில் வந்து அந்த டான்ஸு எல்லாத்துக்கும் போதை தேவைப்படுது. இது ஒட்டுமொத்த நடிகர்களே நம்ம வந்து ஒரு குற்றம் சாட்ச மாதிரி இல்லையா? என்ன குற்றம்? சுசித்ரா சொல்லிச்சே இல்லையா? தனுஷே போதையில் அபிமாதை அடிச்சுட்டு போதையில் சுற்றுவான்னு சொல்லிச்சா இல்லையா? அப்போ விசாரணை அந்த பொருளை எடுங்க. அப்போ பொய் சொல்லிச்சா? சரி, அந்த பொண்ணு பொய் சொல்லியிருந்ததுன்னா இவனுங்க எல்லாம் சேர்ந்து மாநகராட்சி வழக்கு போட்டிருப்பாங்களா இல்லையா? எதுவுமே போடல, அமைதியாக இருக்காங்களே. அப்போ அந்த பொண்ணு சொன்ன குற்றச்சாட்டு இப்போ நான் சொல்கிறது விடுங்க. அது சுசித்ரா பாடகி சொன்ன விஷயத்தையே விசாரணைக்கு எடுங்கன்ற. நிறைய பேர் மாட்டுவானுங்க, கொள்ள பேர் மாட்டுவானுங்க. அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யாரும் இப்போ அடிக்கிறவனெல்லாம் பிடிச்சி போடுறது. அப்புறம் இந்த குட்கா விற்கிறவனை, இது போன்ற நபர்களே வந்து பிடிச்சி போட்டு நாங்கள் பாருங்கள் போதை ஒழிப்பு எவ்வளோலாம் பண்ணுறோம். ஏன்னா உண்மையான போதை மாத்திரை, இந்த வீன்னு போட்டு ஒரு மாத்திரை, அந்த கண் இவை போட்ட ஒரு மாத்திரை இருக்குது. அது பிரசவத்துக்கு பெண்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த வலியை தாங்கிறதுக்காக போடுற மாத்திரை. அந்த மாத்திரை இன்றைக்கி சர்வசாதாரணமாக தெருவுகளில் வந்து மாணவிகிட்டே இருக்குது. அந்த 10 மாத்திரை பாலோடு கலந்து ஒருத்தன் போட்டான்னு சொன்னால் அவனுக்கு 3-4 நாள் ஒன்றுமே ஆகாது. போய் கொலை பண்ணிட்டு வருவான். போலீஸ் கையை உடைச்சா சிரிச்சுட்டே இருப்பான், காலை உடைச்சா சிரிச்சுட்டே இருப்பான். ஜெயிலுக்கு வருவானுங்க, நான் பார்ப்பேன். அப்படியே ரத்தம் கொட்டு வண்டி, என்னடா வலியே இல்லைடா, ஒன்றும் இல்லை பாய் அப்படின்வான். ஆனால் அது ஒரு 3-4 நாள் கழிஞ்சு அவனுக்கு கத்துவானுங்க பாருங்கள். ஜெயிலில் அப்படி குடுன்னு அப்படி கத்துவானுங்க. அந்த வலி அப்போ தான் தெரியும் அவனுக்கு. அப்போ இந்த மாத்திரை வந்து மருத்துவருடைய அந்த லெட்டர் பேட்டில் இருந்தால் தான் கொடுக்கணும் இல்லையா?
அதுவும் மனைவி வந்து ஆப்ரேஷனுக்கு இருக்காங்க அப்படின்னு கணவன் வந்து அந்த லெட்டர் டாக்டர் எழுதி கொடுத்தா அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தா தான் மருத்துவமனையில் இது மருந்து கடையில் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் போய் தலைவலி இது ஒரு அவியல் மாத்திரை கொடுங்க சார்ன்னா, இல்லை நீங்கள் டாக்டர்கிட்ட இது வாங்கிட்டு வாங்கன்றான். சொல்கிறானா இல்லையா மெடிக்கல் ஷாப்பில். ஆனால் சின்ன பசங்க போய் கேட்குறானுங்க, மாத்திரை பட்டையே கொடுக்குறான். ஒவ்வொரு இது ஒரு ஸ்ட்ரிப்பு 10 மாத்திரை ஏதோ ஒன்று இருக்கும் அதில். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து விற்றா 100 ரூபா 120 ரூபா தான். ஆனால் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த போதை வசதி அடிக்கிறானுங்களே அவனுக்கு 1000 ரூபா 2000 ரூபா ஒரு இது ஒரு அட்டை. ஆனால் அவன் விற்கணுன்னா 130 120 ரூபா தான் அது. அப்போ டபுள் ரேட் விற்கிறானுங்க. அப்போது அந்தளவுக்கு மாத்திரையை வந்து தயாரித்து அனுப்புகிற அந்த கார்பரேட் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, மருந்து தயாரிக்க கம்பெனி, அவனை முதல் கூட பிடிக்கணுன்ற. இப்போ பெண்களுக்கு எதிராக திரைத்துறையில் நடக்கிற குற்றங்களை கண்காணிக்கிறதுக்கே திரைத்துறையில் ஒரு கமிட்டி இல்லை. அப்போ போதைப் பொருட்கள் இந்த பழக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னும் போது இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி வேணும்ல சார்? அதற்கான முயற்சிகள் ஏதாவது? கமிட்டி வச்சிங்கன்னா அவனும் சேர்ந்து அடித்தானே வேலை முடியும். கமிட்டியில் இருக்கவங்களும் அந்த தப்பு பண்ணுவாங்க. இப்போ எப்படி அமலாக்கத்துறை, ஐடி, லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ அவனே வாங்கிட்டு தானே விட்டுறான் எல்லாரையும். அதேமாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சிங்கன்னா கண்காணிப்பதுன்னா அவனும் சேர்ந்து அடிக்க போகிறான். நீங்கள் முதல்ல இது வர்றதை தடுக்கணுமா? தடுத்தா தான் அதை இது பண்ண முடியும். அது வர்றதை நீங்கள் சர்வசாதாரணமாக போதையில்லா தமிழகம் தானே திமுக அரசு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லுவார். அவர் சொல்கிறது முதல்வர் சொல்லிட்டு தானே கிடப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்து இந்த பப்புக்கெல்லாம் என்ன பப்பா என்னன்னு தெரியல, அதெல்லாம் போய் பாருங்கள். முழுக்க ஆண் பெண் 2 பாலரும் போதை இருக்கா இல்லையா? இல்லை, அங்கே ஜோடியாக வந்தால் தான் உள்ளே விடுவாங்க சார். நீ ஜோடியாக வரட்டும், ஜோடி இல்லாமல் போட்டோம், போதையோடு போனால் தான் உள்ளே வரும். உண்மையா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன சீரழி, ஒரு கலாச்சார சீரழிவுன்னு நினைக்கிறேன். பார்ல தான் அது விநியோகிக்கப்படுதுன்னா பார் உரிமையாளர்களை முதல்ல பிடிக்கணும், அவங்கள கண்காணிக்கிற வேலையை தானே செய்யணும். அவங்கள விட்டு இந்த பப்கில் போய் போலீஸு சோதனை பண்ணி அவங்க வந்து போதை வசதிகள் பயன்படுத்துகிறாங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு. அங்கெல்லாம் போகிறதே இல்லை போலீஸ். இருக்குது ஸ்பாக்கள், அப்புறம் மசாஜ் பார், இது எல்லாமே பாருங்கள். அதுதான் கம்ப்ளீட்டாக டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் போதை வசதியினுடைய கூடாரங்கள். இதெல்லாம் இங்கெல்லாம் சர்வசாதாரணம் இருக்குது. ஏதோ தெருவில் ஒரு பையன் ஏதோ டஸ்ட் ஆகி ஒரு கஞ்சா வாங்கி வச்சுருந்தானா அவனை பிடிச்சி இவங்க என்ன பண்ணுறதுன்னா அடிக்கடி பிடிச்சி கேஸ் போடுறது. அதுமாதிரி இந்த ஸ்ரீகாந்த் ஏதோ மாட்டிக்கிட்டான், இன்னொருத்தன் யாரை மாட்டிக்கிட்டான், இப்படி தான் எல்லாம் ஒட்டுமொத்த திரைத்துறையும் அப்படி தானே இருக்குது. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.